மால்தி. அத்தை, மீன் வாங்கிட்டு வந்திருக்கேன். மீன் குழம்பு வச்சு எல்லா மீனையும் வறுத்துடு, மண்டையெல்லாம் எடுத்து குழம்புல போட்டு, கத்திரிக்காய் முருங்கைக்காய் வாங்கிட்டு வந்திருக்கேன். சரியா? சரித்தே. அத்தை, மீனை வெட்டி வாங்கிட்டு வந்தீங்களா? மீனை அரிஞ்சுலாம் வாங்கிட்டு வரதுக்குலாம் அங்கேயே 80 ரூபா 90 ரூபான்னு கேட்குறான். அதுக்கு அந்த செலவுக்கு காய்கறி வாங்கிட்டு வந்துடலாம். உட்காந்து அரிஞ்சு செய்யுங்க. இல்லத்தே, 2-2.5 கிலோ வாங்கிட்டு வந்திருப்பியே, ஒரு ஆளாக உட்காரணும். அதான் செய்ய முடியலன்னா சொல்லிடுமா தாயே, நானே செஞ்சுக்கிறேன். இல்லத்தே, செஞ்சிடறேன். 2.5 கிலோ மீன் ஆய வைக்கிறதுக்குள்ள. ஏம்மா, என்னடி புள்ள எந்திரிச்சிட்டாளா? பாலாத்தி கொண்டு வருவா? இல்லம்மா, இன்னும் தூங்கிட்டு தான் இருக்கா. என்னம்மா மீனா வாங்கிட்டு வந்து? ஆமாடி, மீன் தான் வாங்கிட்டு வந்திருக்கு. ஏம்மா, எனக்கு இறால்னா ரொம்ப பிடிக்கலம்மா. இறால் வாங்கிட்டு வரலையாம்மா? அதுவும் தாண்டி 2 கிலோ வாங்கிட்டு வந்திருக்கேன். அப்படியா? சரி சரிம்மா, என் பிள்ளைக்கு ரொம்ப பிடிக்குமா. எல்லாம் தெரியும்டி, அதுக்கு தாண்டி வாங்கிட்டு வந்தேன். சரி, போய் உட்காரு, வரேன். நீ எங்கடி சமையல் கட்டு பக்கம்? 2.5 கிலோ மீன், 2 கிலோ இறால் வாங்கிட்டு வந்திருக்கேன். அண்ணி மட்டும் தனியாக உட்காந்து எப்படிமா க்ளீன் பண்ணுவாங்க? நானும் போய் கூட மாட போய் செஞ்சுட்டு வரேன். எடு சேர்ப்ப நாய. வீட்டுக்கு ரெஸ்ட்டுக்கு வந்திருக்கிற, வேலை செய்ய போறியா? போய் படுறி போடி. அதெல்லாம் அந்த அம்மா நல்லா செஞ்சு முடிச்சிருவாங்க, நீ போ. பாவமா அண்ணி, உன்னை போன்னு சொன்னேன். ஏதோ பண்ணு. மால்தி, தண்ணி வச்சியா? 2 அடுப்புலையும் வேலை இருக்கத்த. ஒரு அடுப்புல இட்லி வேகுது, இன்னொரு அடுப்புல சாம்பார் வேற இருக்கு. அது இறக்கி வச்சுட்டு தான் தண்ணி வைக்கணும். இப்ப பேரம்பிள்ளைங்களும் எந்திரிச்சிடும், சுடு தண்ணியில தான் மூஞ்ச கழுவணும். சரி, வெளியில போய் விறகடுப்பை பத்த வை. விறகடுப்பா? ஏன், அது பத்த வைக்க தெரியாதா உனக்கு? உன் வீட்டில் அதெல்லாம் சொல்லி தரலையா? இல்லத்த, எங்க வீட்டை விறகடுப்புலாம் இல்லை. இந்த வீட்டில் இருக்கு, போய் பத்த வை. சரி அத்தை.